இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்கள் முன் எப்போதும் இல்லாதவாறு மிகவும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமாக கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஈரான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதோட இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் உங்களுக்கு தெரியும், அதிநவீன வான் பாதுகாப்பு பொறிமுறைகள். அந்த பொறிமுறைகளை ஈரானிலிருந்து ஏவப்படுகின்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுக்க முடியாமல் தடுமாறுகின்றன என்று சொல்லி இந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதோட டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவர் இப்போ 48 மணி நேர எச்சரிக்கை விடுத்து அதில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் முடிஞ்சது. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மின்சார வலி அமைப்பை தாக்க போறோம் என்று சொல்லி அதற்கு எதிராக பல்வேறு சர்வதேச கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. பலரும் நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், இந்த தாக்குதலை செய்ய வேண்டாம், தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வரும் என்று சொல்லி. அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னா, ஈரானினுடைய அந்த திருப்பி தாக்கும் பேட்டர்ன் இருக்கு தானே, அந்த பழிவாங்கும் தாக்குதல் பேட்டர்ன், அதை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு 4 முக்கியமான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் நான் உங்கள்ட்ட சொல்றேன், என்னன்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இப்பொழுது விரிவான செய்திகளுக்கு போகலாம். இஸ்ரேலை ஒரு வழி பண்ணாம விடுறேல என்று சொல்லி ஈரான் ஒரு முடிவு எடுத்துட்டுதா, ஒரு முக்கியமான இறுதி முடிவை எடுத்துட்டுதா என்று சந்தேகம் பெறும் அளவுக்கு இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானால் நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 முக்கியமான நகரங்கள், இஸ்ரேலிய நகரங்கள், ஒன்று டிமோனா, மற்றது அராத். இந்த 2 நகரங்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்களை 180 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் தடுக்க முடியாத தாக்குதல்கள், எதிர்பாராத தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. நேற்றே இஸ்ரேலிய ராணுவ கொமாண்டர் ஒருவர் அறிவிச்சிருந்தவர், எதற்காக எங்களுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறையால இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் போனது என்று சொல்லி எங்களுக்கே தெரியல, இனி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு வாரம், விசாரணைகளை நடத்தி கொண்டு வாரம் என்று சொல்லி. இந்த மாதிரி அந்த 2 நகரங்கள் மட்டுமில்லாமல் தற்பொழுது இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் நடத்தப்படுற தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இஸ்ரேலினுடைய நவீன வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் தடுமாறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் ஃபாக்ஸ் நியூஸ், உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி டொனால்ட் ட்ரம்புக்கு சார்பானது என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் எப்போ இவர்கள் இன்டர்வியூ கேட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுப்பார், வேற ஊடகங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டார், ஆனால் ஃபாக்ஸ் நியூஸ் கேட்டால் கொடுப்பார். அப்படி ட்ரம்புக்கு சார்பான ஒரு ஊடகம் வைங்கவன், அவர்களே தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இஸ்ரேல் அண்டர் ஃபயர் என்று சொல்லி பிட்டிய தலையங்கம் போட்டு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது ஈரான்லேருந்து நடத்தப்படுற தாக்குதல்கள் கிளஸ்டர் குண்டுகள், கொத்தணி குண்டுகள் என்று சொல்லி தமிழில் சொல்லுவோம். அந்த கொத்தணி குண்டுகள் அதாவது ஈரான்ல இருந்து வெளிக்கிட்டு போகக்குள்ள ஒரு குண்டு தான் போகும். ஒரு குண்டும் அந்த ஒரு குண்டை சுமந்து கொண்டு போற அந்த மிசைல்ஸும் சேர்ந்து போகும். கிட்ட போன பிறகு அந்த ஒரு குண்டுல இருந்து பல குண்டுகள், 25, 30, 40, 50 குண்டுகள் என்று சொல்லி பல குண்டுகள் திடீரென்று அதிலிருந்து உருவாகி அந்த ஒவ்வொரு குண்டும் இண்டிவிஜுவலாக வேற வேற இலக்குகளை போய் தாக்கும். அதில் நிறைய சேதங்கள் ஏற்படும். அதைத்தான் கொத்தணி குண்டுகள், கிளஸ்டர் பொம் என்று சொல்றது. என்ன பிரச்சனை சொன்னா, அந்த ஒரு குண்டு வரும்போது, அந்த ஒரு வார்ஹெட் வரும்போது அதை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறை ஏர் டிஃபென்ஸால தடுக்க முடியும். ஆனா அந்த குண்டு வெடிச்சிட்டு சொன்னா, அதுல இருந்து நிறைய குண்டுகள் பிரிய ஆரம்பிச்சிட்டு சொன்னா, அதுக்கு பிறகு வான் பாதுகாப்பு பொறிமுறையால் தடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதனால ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற இந்த கிளஸ்டர் குண்டுகளால இப்பொழுது இஸ்ரேல் அல்லோல கல்லோலப்படுது, அவதிப்படுது என்று சொல்லி இந்த ஃபாக்ஸ் நியூஸினுடைய செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகளினுடைய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அதிநவீன வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் அது அயன் டோமில் இருந்து, அதுக்கு பிறகு டேவிட் ஸ்லிங் என்று சொல்லி இன்னும் ஒன்று இருக்குது. அமெரிக்காவினுடைய தாட் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஆரோ என்று சொல்ல இன்னும் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 4 வகையான வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் 4 வெவ்வேறு பர்பஸுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் இப்ப ஈரான்லேருந்து ஏவப்படுற குண்டுகள் எல்லாமே அதை வளைச்சு சுழிச்சு கொண்டு போயிட்டு இலக்குகளை தாக்கி அளிக்கின்றன. மிக முக்கியமாக நேற்று அராத் நகரத்தில் 2 மிசைல்ஸ் விழுந்தே வெடிச்சிட்டது. எனவே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி இப்பொழுது இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றார்கள். எனவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்பொழுது இஸ்ரேல் சிக்கி தவிப்பதாக சொல்லப்படுது. அதை விட
முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுமக்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ரீதியான தாக்குதல். எந்த நேரமும் 24 மணி நேரமும் எல்லா நேரமும் வந்து சைரன் ஒலிச்சு கொண்டே இருக்குதாம். அதாவது அந்த ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய ரிப்போர்ட்டர் வந்து அங்கே இருந்து சொல்லும் போதே, அவர் கதைச்சு கொண்டிருக்கும் போதே பின்னுக்கு வந்து சைரன் ஒலிக்குது. அந்த மாதிரி எந்த நேரம் சைரன். அப்போ ஒவ்வொரு தடவையும் சைரன் ஒலிக்கக்குள்ள இரவோ பகலோ, சாமம் 2 மணியோ பகல் 2 மணியோ அது பிரச்சனை கிடையாது. சைரன் சத்தம் கேட்டால் உடனடியாக ஷெல்டருக்கு போகணும். அதாவது இஸ்ரேல்ல வந்து இந்த நிலக்கீழ் பதுங்கு குழி இருக்கு தானே, பங்கர் என்று சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் இருக்காம என்னன்னு சொன்னா மமத் என்று சொல்லி, MAMAD மமத் என்று சொல்லி நினைக்கிறேன், ஹீப்ரு மொழியா இருக்கணும் என்று சொல்லி. எனவே சைரன் கேட்டோன்னா எல்லா மக்களும் அந்த மமத்துக்குள்ள போய் இருக்கணும் என்று சொல்லி. எனவே இஸ்ரேலிய மக்களுடைய வாழ்க்கையை வந்து இப்போ மமத்தோட தான் போகுது. 24 மணி நேரம் அதுக்குள்ள தான் இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி, இது வந்து உளவியல் ரீதியாக வந்து மக்களை கஷ்டப்படுத்து தான். எந்த நேரம் பார்த்தாலும் சைரன் ஒலிக்குது, ஒரு வேலை செய்ய முடியல, சாப்பிட முடியல, நித்திர கொள்ள முடியல, ஒன்றுமே செய்ய முடியல என்று சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துடும். எனவே ஒரு உளவியல் ரீதியாக இஸ்ரேலியர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் என்றதுக்காக ஈரான் வந்து இப்பொழுது இடைவிடாமல் குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு செய்தி குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் அண்டர் ஃபயர் என்று சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய செய்தி குறிப்பில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், முக்கியமான தலைவர்கள், முக்கியமான கம்பெனிகள் எல்லாருடைய கோரிக்கையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட தான் போகுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நோக்கி தான் போகுது. என்ன கோரிக்கை என்று சொன்னால், தயவு செய்து ஈரானினுடைய மின்சார வலி அமைப்பை தாக்க வேண்டாம். 48 மணி நேரம் டைம் கொடுத்துக்காரு தானே, அது இந்த முடிய போது தானே, செவ்வாய்க்கிழமை காலமாக முடிய போது தானே. எனவே அதுக்கு பிறகு தாக்குதல் நடத்தும் தான் சொல்லியிருக்கார். ஹோர்முஸ் நீரிணை வந்து திறக்கப்பட மாட்டாது, அது நிரந்தரமாக மூடப்பட வேண்டி வரும் என்று சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லி போட்டது. எனவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஹோர்முஸ் நீரிணை திறக்காட்டி நாங்கள் மின்சார வலி அமைப்பை தாக்குவோம் என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை. எனவே இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் கிடக்குது. அதனால இப்போ நிறைய நாடுகள், பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன்ல இருந்து, கட்டார் நாட்டினுடைய ஜனாதிபதியிலிருந்து எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சிருக்கோம், தயவு செய்து உங்களோட முடிவை மாற்றுங்க, தேவையில்லாமல் அங்கே போயிட்டு மின்சார வலி அமைப்பில் வந்து கை வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக ஈரான் நடத்த போகிற தாக்குதல் வந்து பட்டு பயங்கரமாக இருக்கும், அதை வந்து எங்களால் தாங்க முடியாது. எனவே தேவையில்லாத பார்க்க வேண்டாம்னு சொல்லி அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சுட்டி காட்டப்படுது. அதாவது ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி தான். ஏன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை வந்து ஈரான் ஆரம்பித்ததே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் எங்கட பாட்டில் பேசாமல் இருக்கிறோம், நீங்களா வலியை வந்து அடித்து போட்டு பிறகு நாங்கள் திருப்பி அடிக்கும்போது வலிக்குதுன்னு சொன்னால் என்ன கதை இது என்று சொல்லி இது ஈரானினுடைய வாதம். அப்போ ஈரான் என்ன பார்க்குதுன்னு சொன்னால், நாங்கள் எங்கட பாட்டில் பேசாமல் இருக்கிறோம் ஐயா, ஆனால் நீங்கள் எங்களை தாக்கினீங்களா இருந்தால், அதுவும் எந்த இடத்துல தாக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான உங்களோட இடம் வந்து தாக்கப்படும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த மாதிரி தான் தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், 4 உதாரணங்கள் சொல்றேன். முதலாவது உதாரணம், ஈரானுக்கு சொந்தமான கடல் நீர் சுத்திகரிப்பு மையம், அது வந்து தாக்கப்பட்டது அமெரிக்க விமானங்களாலையும் இஸ்ரேலிய விமானங்களாலையும். கடல் நீர் சுத்திகரிப்பு மையம் என்ன, கடல் நீரை வந்து சுத்திகரித்து நல்ல தண்ணியாக மாற்றிட்டு அதை பொதுமக்களுக்கு சப்ளை பண்ணுறது, அதுதானே. அது என்ன இராணுவ இலக்கா, அதுக்குள்ள அணுகுண்டு இருக்கா, அதுக்குள்ள வந்து யுரேனியம் செறிவூட்டப்படுதா, அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அங்கே இருக்குதா, இல்லை தானே. அது வந்து குடிநீரை வந்து உருவாக்குறதுக்காக கடல் நீரை எடுத்து சுத்திகரிக்கிற ஒரு இடம். அதுக்கையும் தாக்கணும், அதையும் போய் தாக்கணும். மார்ச் மாதம் 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி தாக்கப்பட்டது. அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணை இருக்குதானே, அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக நிறைய தீவுகள் இருக்குது. அதில் ஒரு தீவு தான் வந்து காசிம் தீவு, காசிம் ஐலண்ட் சொல்லி. அப்போ ஈரான் என்ன செய்யிருக்கு, அந்த தீவு முழுக்களுமே வந்து இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையமாக மாற்றி நிறைய மெஷினரி எல்லாம் கொண்டு அங்கே போட்டு அங்கே இருந்து கடல் நீர் எடுத்து அதை சுத்திகரித்து 30 கிராமங்களுக்கு வழங்குதாம். ஈரானில் இருக்கக்கூடிய 30 கிராமங்களுக்கு. அதுக்கு மேலே போயிட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினோடனே, இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினோடனே ஈரானுக்கு கோபம் வந்துட்டு. அப்ப ஈரான் சும்மா இருக்குமா? இல்ல. இது சம்பவம் நடந்தது மார்ச் மாதம் 7ஆம் தேதி. அடுத்த நாள் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு இடம், அதே சேம் இடம், கடல் நீர் சுத்திகரிப்பு மையம். அதனுடைய பேர் வந்து ராஸ் அபு ஜார்ஜுர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த பேரில் அழைக்கப்படுற கடல் நீர் சுத்திகரிப்பு மையம் பஹ்ரைன்ல இருக்குது. அதன் மேல தாக்குதல். முதல் நாள் அங்க, அடுத்த நாள் இங்க. சரி, அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் சும்மா இருந்துச்சுதா?
இல்லை, சவுத் பார்ஸில் போயிட்டு தாக்குதல் நடந்துச்சுது. அது என்னது? ஈரானுக்கு சொந்தமான இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம். அது இராணுவ இலக்கா? இல்லை. முதலாக சவுத் பார்ஸ் மேலே தேவையில்லாமல் ஒரு தாக்குதல் நடத்தினோடனே ஈரான் பார்த்துச்சுது, சவுத் பார்ஸ்லையா கை வைக்கிறீங்கள், நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி சில மணித்தியாலங்கள் டைம் கொடுத்து உடனடியாக அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி ஊழியர்கள் எல்லோரையும் வந்து வெளியேற சொல்லி போட்டு அது வந்து ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்தார்கள். குவைத்தில் எந்த இடம், சவுதியில் எந்த இடம், கட்டாரில் எந்த இடம், யுஏஇயில் எந்த இடம் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்றை போட்டு அதை வெளியிட்டு இந்தந்த இடங்களில் வந்து தாக்க போகிறோம், எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்லி போட்டு அடிச்ச இடம் தான் வந்து ராஸ் லஃபான். எனவே சவுத் பார்ஸ்ல வந்து எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டுச்சதோ இன்னும் தெரியாது. ஆனால் ராஸ் லஃபான்ல ஏற்பட்ட அழிவுகள் வந்து பேரழிவு என்று சொல்லணும். அங்கேயும் இயற்கை எரிவாயு, இங்கேயும் இயற்கை எரிவாயு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். சரி, அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நட்டான்ஸ், அதாவது ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி மையம், அங்க வந்து சனிக்கிழமை காலமே இஸ்ரேலிய வான்படை வந்து தாக்குதல் நடத்துது. அமெரிக்காவினுடைய B-2 விமானங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு பங்கபஸ்டர் குண்டெல்லாம் போட்டது நட்டான்ஸில். அப்போ ஈரான் பார்த்துச்சுது, எங்களுடைய அணு ஆயுத மையங்களை தாக்கிட்டீங்கள், அப்போ நாங்களும் பதிலுக்கு அணு ஆயுத மையங்களை தாக்குறோம்னு சொல்லி தாக்கி நடந்தான் இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிமோனா என்ற அந்த நகரம். அதுக்கு பக்கத்தில் தான் அணு ஆயுத மையங்கள் இருக்குது. அதை தாக்கையில் அதுக்கு பக்கத்தில் விழுந்தது. எனவே சொல்கிற செய்தி என்னென்னு சொன்னால், நீங்கள் இங்கே கை வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே கை வைப்போம், அவ்வளோதான். இது 3வது செய்தி. 4வது வந்து UK வந்து ஈரானுடைய இலக்காக இருந்ததா? இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து பிரித்தானியா வந்து இலக்காக இருக்கல. ஆனால் பிரித்தானியா வந்து அமெரிக்காவுக்கு சில பல உதவிகள் செய்ய போய், அதாவது இந்த யுத்தத்தில் வந்து மறைமுகமாக பங்கெடுக்க ஆரம்பித்த உடனே வெள்ளிக்கிழமை அந்த அறிவிப்பு வருது. வெள்ளிக்கிழமை பின்னேரம் அறிவிப்பு வருது UKல இருந்து. வெள்ளிக்கிழமை இரவு வந்து கார்சியா தீவை நோக்கி நீண்ட தூர ஏவுகணையை ஈரான் ஏவுது. எனவே ஈரானினுடைய அந்த தாக்குதல் பட்டேனை, பதில் தாக்குதல் பட்டேனை வந்து நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்தெந்த இலக்குகளை தாக்குகிறார்களோ அதுக்கு ஈக்குவலான இலக்குகள் இங்கால தாக்கப்படுகின்றன. அதனால ஈரான் திரும்பவும் சொல்லுது, ஐயா நாங்கள் எங்களோட பாடலாம் பேசாமல் இருக்கிறோம், எங்களை பேசாமல் இருக்க விடுங்க, எங்களோட சீண்டினீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி சீண்டுவோம், எங்களை தாக்கினீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி தாக்குவோம். இதுதான் ஈரானினுடைய பட்டர்ன். எனவே 4 உதாரணங்கள் இங்கே இருக்கும்போது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று வந்து மின்சார வலையமைப்பை தாக்க போறேன் என்று சொன்னால் ஈரான் சும்மா இருக்குமா? இத்தனைக்கு ஈரான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் எழுதியிருப்பார்கள். கட்டாரில் என்னத்தை அடிக்கிறது, குவைத்தில் என்னத்தை அடிக்கிறது, எங்கெங்க மின்சார வலையமைப்பு இருக்குது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் என்னத்தை அடிக்கலாம் என்று சொல்லி எல்லாத்தையும் எழுதி போட்டு நினைக்கிறேன் டிக் பண்ணிவிடும் போறதுக்கு. என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து இருக்கிறது வந்து ஒரு இலக்கு தான், அதாவது ஈரான் மட்டும்தான். எந்த தாக்குதல் நடத்தினாலும் அது ஈரானுக்குள்ள நடத்தணும். ஆனால் ஈரானுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. எங்கேயாலும் அடிக்க வேண்டியான், கட்டாருக்கு அடிக்க வேண்டியான், குவைத்துக்கு அடிக்க வேண்டியான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அடிக்க வேண்டியான். ஏனென்றால் இலக்குகள் வந்து எக்கச்சக்கம். இஸ்ரேலுக்கு அடிக்கலாம், இப்படி இலக்குகள் வந்து நிறைய இருக்குது, சாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. எனவே நாங்கள் நேற்று குவைத்துக்கு அடிச்ச நாங்கள் ஓகே, இந்த முறை வந்து கட்டாருக்கு அடிப்போம், சரி இன்றைக்கு கட்டாருக்கு அடிச்சிட்டோம், நாளைக்கு வந்து சவுதிக்கு அடிப்போம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கலாம் நினைக்கிறேன். ஈரானுக்கு அப்படியான வசதிகள் எல்லாம் இருக்குது. ஏனென்றால் ஈரானினுடைய தாக்குதல் பட்டேனே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, சர்வதேச ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்படுது. எனவே என்னதான் நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானினுடைய மின்சார வலையமைப்பை தாக்குறது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு முடிவு என்றதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. தாக்குவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.